பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு மீது காவல்துறை பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை பதிலளிக்க நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி தனது வீட்டின் அருகே வெட்டிக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கை செம்பியம் காவல்துறை நியாயமாக விசாரிக்கவில்லை என கூறி விசாரணை சிபிஐக்கு மாற்ற கோரி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரருமான கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல முக்கிய அரசியல் கட்சியினரின் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்து வரும் நிலையில் மாநில காவல்துறை இந்த வழக்கை சுதந்திரமாக விசாரிக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கொலையில் தொடர்புடைய சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுக்கவில்லை என்பதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி பி. வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக கூறினார். இதனையடுத்து மனு குறித்து காவல்துறை பதிலளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். அப்பொழுது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் தங்களை விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளதால் இந்த வழக்கு 15ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. எனவே அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.